ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கி வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறலாம். தண்ணியே ஊற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். மசாலாவோட பச்சை வாசம் போகணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். இதில் லேசாக வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் கலந்துக்கிறலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கிறலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கி வச்சுக்கிறலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டான ஒரு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் புளி எதுவும் சேர்க்கலை. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.